ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சால்மன் மீனில் ஈஸியாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுடுங்க. செகண்ட் வந்து ஒரு பிளேட்டில் சால்மன் மீனை வந்து போடுங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து ஸ்கின் இருக்கும், அந்த சைடு தான் வந்து டாப்பாக இருக்கணும், ரிவர்ஸாக திருப்பி போடக்கூடாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின் இருக்கிற சைடு வந்து சால்மன் மீனை போடுங்க. இப்போ தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மீன் மேலே அப்படியே ஊற்றுங்க. ரொம்ப வந்து தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக ஹீட் இருந்தால் போதும், இல்லாட்டினா மீன் வந்து குக் ஆயிரும். இப்போ 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஈஸியாக வந்து இந்த ஸ்கின்னை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ஸ்கின் வந்து சால்மன் மீனில் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, கஷ்டமான வேலையே கிடையாது. நீங்கள் வந்து தண்ணியை வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹீட்டில் இருந்துச்சுன்னா சால்மன் மீன் வந்து குக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து லைட்டான ஹீட்டில் இருந்தால் போதும், இந்த மாதிரி ஈஸியாக வந்து வந்துடும். அவ்வளவுதான். இந்த டெக்னிக் வந்து சால்மன் மீனில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் எந்த மீன் வாங்கினாலும் போதும். ஈஸியாக ஸ்கின் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த மீன் ஸ்கின் மேலே லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி ஒரு 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். ஈஸியாக சூப்பராக ஸ்கின் வந்து ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப க்ளீனாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு.